எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு முருங்கீரை போட்டு அடை சுட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு தூளாக நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. வரமிளகா நம்ம தேவைக்கு போல் வேணுங்கிறது போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. முருங்கைக்கீரை நல்லா உருவி அலசி வச்சுருக்குறேங்க 3 தடவை. இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே கோதுமை மாவு போடணுங்க. முருங்கைக்கீரை போட்டவுடனே கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க. இதில் போட்டிருக்கிறது முருங்கைக்கீரை, வெங்காயம் தூளாக நல்லா நறுக்கி போட்டிருக்குதுங்க. உப்பு, வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கோதுமை மாவு போட்டுருக்குதுங்க. இது நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அடை சுடுறதுக்கு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. தோசை கல் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்குறேன். மாவு போட்டுக்கலாம், தட்டிக்கலாம். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க. ஈரக்கையில் தட்டினா நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக தட்டி எடுத்துக்கலாங்க. அடைன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப மெலிசாக விருப்பப்படுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் மொத்தமாக விருப்பப்படுவாங்க. நம்ம இஷ்டம். மொத்தமாக இருந்தால் ஓட்டை போடணுங்க. இந்த மெலிசாக இருந்துச்சுன்னா ஓட்டை தேவையில்லை, நல்லா அப்படியே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3 தடவை திருப்பி போட்டோம்னா வெந்துருங்க, எடுத்துடலாம். இதுக்கு மேலே கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். வேணாம், திருப்பி போட்டுட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பறதுக்கு பார்க்கலாங்க. நம்ம அடை எவ்வளோ பெருசு ஊற்றுறோமோ அதுக்கு 3/4 பாகம் தாங்க அடியில் அனல் இருக்கணும். அடுப்பு ஃபுல்லாக வேகமாக வச்சோம்னா கருகியும் போயிடும், சீக்கிரமாகவும் வேகாதுங்க. அடை மெலிசாக தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது மேலே சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி போட்டோம்னா ஒரு 3 தடவை திருப்பினோம்னா நல்லா வெந்துருங்க. நல்லா செவக்க வெந்துடுச்சுங்க. அப்பப்போ திருப்பி போட்டால் தாங்க கொஞ்சம் மெதுவாக இருக்கும். மெதுன்னு இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப ரஃப் ஆகிடும், கெட்டி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா நெய் வேணால் கூட விட்டுக்கலாங்க. நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் விட்டு சுட்டுக்கலாங்க. கோதுமை அடை தயாராகிடுச்சுங்க. அனலை கம்மியாக வச்சு அடை தட்டிட்டு அப்புறம் அனல் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேகமாக வச்சுக்கலாங்க. ஏன்னா கை சுட்டுவிடும். நல்லா செவந்துடுச்சுங்க. உங்களுக்கு தேவைன்னா எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா மெதுவாக இருக்குங்க. இல்லைனாக்கா ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க, கெட்டியாக இருக்கும் இது அடை. எடுத்துக்கலாங்க. கோதுமை அடை தயாராகிடுச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.